தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. சிறையில் இருந்து விரைவில் வெளியே வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ ரமேஷ். அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை நேற்று முன்தினம் கைது செய்தது. அவர் மார்ச் 28 வரை அமலாக்கத்துறை காவலில் எடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அமலாக்கத்துறை காவலில் இருக்கும் தனது கணவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் டெல்லி மக்களுக்கும் சொல்ல விரும்பிய செய்தியை தற்போது நான் கூறுவதாக அவருடைய செய்தியை இவர் வாசித்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் உள்ளே இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. நான் நிறைய போராட்டங்களை சந்தித்து விட்டேன். இந்த கைது என்பது எனக்கு எந்த விதமான ஆச்சரியத்தையும் கொடுக்கவில்லை. நான் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தொடர்ந்து மக்களை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என அவருடைய செய்தியை வாசித்திருக்கிறார். இந்தியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சில சக்திகள் இந்தியாவை பலவீனமாக்கி வருகின்றன. அந்த சக்திகளை நாம் அடையாளம் கண்டு அவர்களை வீழ்த்த வேண்டும் என அவர் கூறியிருக்கின்றார். மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மேற்கோள் காட்டியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது சிறையில் இருக்கிறாரே, 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் நிச்சயம் வெளியே வந்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். உங்களுடைய மகனையும் சகோதரனையும் நம்புங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நான் சிறையில் இருப்பதால் பிஜேபி கட்சியினரை யாரும் வெறுக்க வேண்டாம். அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். எனவே அவர்களை வெறுக்க வேண்டாம். விரைவில் நான் வெளியே வருவேன். எந்த ஒரு சிறையும் என்னை வெகு நாட்கள் சிறைக்குள்ளே வைத்திருக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு விஷயம், சுனிதா கெஜ்ரிவால் அவர் உரையாற்றுகின்ற போது அவருடைய பின்னணியில் பகத்சிங் மற்றும் அம்பேத்கர் ஆகியோருடைய படங்கள் இடம்பெற்றிருந்தது. பொதுவாக அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றும் போது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இடம்பெறுமோ அதே போன்ற ஒரு அமைப்பில் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. எனவே விரைவில் டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பதவியேற்பாரா என்கிற விவாதங்களும் சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.